சட்டப்பேரவை தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக தற்போது 2 அணியாக பிளவுபட்டு கிடக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தலைமையில் ஒரு அணியும் உருவானது. அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியையும், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் நியமிக்க கோரி சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்தனர். இதேபோல எஸ்பி வேலுமணி அணி விஜயபாஸ்கரை கொறடாவாக நியமிக்க கடிதம் கொடுத்தது. ஆனால் தற்போது வரை சபாநாயகர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன் என ஒட்டுமொத்தமாக 27 மாவட்ட செயலாளர்களையும் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களையும் நீக்கி உத்தரவிட்டார். ஆனால் எஸ்பி வேலுமணியின் அணியில் உள்ள லால்குடி தொகுதியின் எம்எல்ஏவான லீமா ரோஸ் மீது எந்த